நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா, இஸ்ரேல், இது சம்பந்தமான சில விஷயங்களை இந்த பதிவுல நாம பார்ப்போம். அதாவது இந்த டாபிக்ல சில காணொளிகள் நம்ம போட்டிருப்போம். அதுல நம்ம திரும்ப திரும்ப சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஈரான் ஒரு கடினமான இலக்கு. அது அமெரிக்கா இதுவரைக்கும் தன்னுடைய வரலாறுல பார்க்காத ஒரு எதிரியை பார்க்குது அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த காணொலியை நாம பதிவு செய்யக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் போர்ல ஈரானுடைய கைதான் ஒங்கி இருக்கு. இத அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் வெளிப்படையா ஒத்துக்கொண்டார். பிரஸ் மீட்ல அவர் சொல்லும் பொழுது, ஆமா ஈரான் ஒரு கடினமான இலக்கு தான், இருந்தாலும் நாங்க சண்டை போடுவோம் அப்படிங்கிறார். இருந்தாலும் தன்னுடைய வரலாறுல இது வரைக்கும் பார்க்காத ஒரு எதிரியை பாக்குறாங்க. இதனால அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. என்னதான் எங்க சைட்ல ஒரு 5 பேர் செத்துருக்காங்க, 6 பேர் செத்துருக்காங்க அப்படின்னு அமெரிக்கா சொன்னாலும் தொடர்ந்து உடல்கள் வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 650க்கும் அதிகமான அமெரிக்க வீரர்கள் இந்த 4-5 நாள்லயே உயிரிழந்திருக்கிறாங்க. இது போக அமெரிக்காவுடைய பல ராணுவ தளங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கு மத்திய கிழக்குல. இதனால அமெரிக்காவுக்கு உள்ளேயும் மிகப்பெரிய கொந்தளிப்பு. ட்ரம்புக்கு ஆதரவுங்கிறது அங்க ரொம்ப பெரிய அளவுல குறைஞ்சிக்கிட்டே வர்றத நம்ம பாக்குறோம். இதனால ட்ரம்ப் மொத்தமாவே மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கிறார். இதனால அமெரிக்க அதிபர்கள் வரலாறுல இதுவரைக்கும் செய்யாத ஒரு விஷயமும் அவருக்கு செய்யப்பட்டிருக்கு. அதுதான் அவரை மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக பிரார்த்தனை. அமெரிக்க அதிபருக்கு பிரார்த்தனை நடத்தப்படுது அவருடைய மனசை பலப்படுத்துறதுக்காக. அவருடைய மனம் பலப்படணும், மன அழுத்தத்திலிருந்து ஒரு வெளியே வரணுங்கிறதுக்காக இப்படியான செயல்கள் அங்க செய்யப்படுது. இதுக்கு முன்னாடி உண்மையில இது மாதிரியான விஷயங்கள் முந்தின அதிபர்களுக்கு நடந்ததே கிடையாது. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஈரான் தன்னுடைய எதிரிகளை துல்லியமா தாக்கிக்கிட்டு இருக்கு. தேவையான இடங்கள்ல மட்டும்தான் தாக்குது, பொதுமக்களை அது கொள்றது கிடையாது. ஆனா அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முழுக்க முழுக்க ஈரானுடைய மக்கள் வசிக்கிற பகுதிகளில் தான் அவங்க இந்த குண்டுகளை வீசுறாங்க. மக்கள் தான் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களையும் சாகடிச்சுட்டு ட்ரம்ப் சொல்றாரு, மக்களுக்கு இது சரியான நேரம், எல்லாரும் போராடுங்க அப்படிங்கிறாரு. ஈரானுடைய அரசாங்கத்துக்கு எதிராக யார் போராடணும்னு எதிர்பார்க்கிறாங்கன்னு நமக்கு புரியல. தவிர இதுல இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஈரானுடைய தாக்குதல் விரிவான நிலையில போய்கிட்டே இருக்கு. சைப்ரஸ் வரைக்கும் அதோடைய தாக்குதல் நீடிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடமும் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த குவைத், சவுதி இந்த 2 இடத்துலயும் குண்டுவெடிப்புகள் நிகழ்த்துறதுக்காக சில ஏற்பாடுகள் அங்க இருக்கிற சில பேர் ஒண்ணு சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அவங்கள கைது செஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மொசாடுடைய உளவாளிகள். இது அந்த நாட்டு அரசாங்கங்களே கைது செஞ்சு அபிஷியலா அறிவிச்சிருக்கிற விஷயம் தான். அப்ப இந்த போரை இன்னும் தீவிரப்படுத்தணும், மத்திய கிழக்கு முழுக்க ஒரு தீவிரமான போர் முன்னெடுப்பு செய்யணும் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கைகோர்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். துருக்கி மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா துருக்கி அதை வெற்றிகரமா முறியடிச்சிருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் தான் இந்த தாக்குதலை செஞ்சது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஈரான் அபிஷியலா அறிவிக்கிறாங்க, இல்ல துருக்கி மேல நாங்க தாக்குதல் நடத்தல அப்படிங்கிறாங்க. ஈரானுக்கு பயம் இல்ல, துருக்கியை அடிச்சுட்டு நாங்க தான் அடிச்சோம்னு சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. ஆனா அங்க நடந்தது மொசாட் அல்லது CIA இவங்களுடைய வேலை தான் இருக்கும். நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த போரை விட்டா வேற சமயம் கிடைக்காது. இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் அந்த கிரேட்டர் இஸ்ரேல், இதுக்கான நிலப்பரப்பு கிடைக்கணும். இதுக்காக தான் முதல் முறையா லெபனானுக்கு உள்ள இஸ்ரேல் ராணுவம் நுழையுது. ஒரு ராணுவம் ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சி எவ்வளவு தூரம் அந்த நிலப்பரப்பை கைப்பற்றாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம். இது ஐநா சபையில போடப்பட்ட தீர்மானங்கள்ல ஒண்ணு. அப்ப லெபனானுக்குள்ள அவங்க நுழையிறாங்கன்னா அவங்க தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இது போக அந்த கிரேட்டர் இஸ்ரேல் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல அந்த எதிரி நாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த எதிரிகளை இலக்கு வச்சு அவங்க அதை தாக்கி அந்த இலக்கு நோக்கி போய்கிட்டே இருந்தாதான் அந்த நிலப்பரப்பை அவங்க கையகப்படுத்த முடியும். ஆகையினால இந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்கான ஒரு முன்னெடுப்பா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த யுத்தத்தை அவங்க மிகச்சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அல்-அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் சில வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப ஒரு எச்சரிக்கையை விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய
மிக முக்கியமான இலக்கு அந்த அல்லக்ஸாவை இடிச்சுட்டு அந்த இடத்துல 3வது கோயிலை கொண்டு வரணும் அப்படின்னு. அப்ப இந்த போரை அவங்க சரியா பயன்படுத்தி அந்த அல்லக்ஸாவை இவர்களே தகர்த்து விட்டு, அந்த தகர்த்து விட்டதுக்கு பிறகு இது ஈரான் தான் குண்டு போட்டு தகர்த்துட்டாங்க அப்படின்னு பழி அப்படியே ஈரான் மேல போற்ற முடியும். இத நாம சொல்லல, சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், வல்லுநர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஈரான் நேரடியா தாக்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு நல்ல வாய்ப்பா அவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த அல்லக்ஸா மசூதியில அவங்க போயிட்டு அந்த பிரேயர் பண்ணதை நம்ம வந்து பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அல்லக்ஸானா எது அப்படின்னு கேட்டா, முஸ்லிம்களும் சரி முஸ்லிம் அல்லாதவங்களும் சரி ஒரு அந்த கோல்டன் டூம் இருக்கக்கூடிய அந்த மசூதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டி இதுதான் அல்லக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊடகங்களும் அல்லக்ஸா அப்படின்னு பல வருடங்களா அதான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இடிக்கிறதுக்கு தான் யூதர்கள் தற்பொழுது முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா உண்மை அதுவா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது கிடையாது. உண்மையிலேயே அது என்ன அப்படின்னா, டோம் ஆஃப் த ராக் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதாவது பாறைகளுக்கு மேல கட்டினா அந்த குவி மாடம், அதுதான் அது. அது மசூதி மாதிரி இருக்கும். ஆனா நீங்க உள்ள போனா உள்ள ஹால்லாம் இருக்காது, 2 பெரிய பாறைகள் இருக்கும். புனிதமான அந்த பாறைகளை கண்ணியப்படுத்துறதுக்காக கட்டப்பட்ட குவி மாடம் தான் அது. அப்ப அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த மசூதி மாதிரி இருக்கிற ஷேப்பை இடிச்சிட்டு அங்க எங்க போய் அந்த மசூதிய, அதாவது அவங்க அந்த 3வது டெம்பிளை கட்ட முடியும்? இது சைக்காலஜிக்கலா ரொம்ப பெரிய அளவுல ஏமாத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. உண்மையான அல்லக்ஸாங்கிறது அதே வளாகத்துல இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய உண்மையான மசூதி. அந்த மசூதியைத்தான் அவர்கள் தற்பொழுது விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதை மட்டும் அவங்க தகர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் வராது உளவியல் ரீதியா முஸ்லிம்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கும் எல்லாம் தெரிஞ்ச பல பேர் கூட அல்லக்ஸா அப்படின்னா அந்த டாம் ஆஃப் த ராக் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான அல்லக்ஸா இந்த குஃபத்து சக்கரா தான். இன்னும் சொல்ல போனா அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாவே அல்லக்ஸா தான் வைங்க. ஆனா அவங்க விரும்பக்கூடிய மிக முக்கியமான இடம் இதுதான். இது தகர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இத்தனை நாளா இதே அல்லக்ஸான்னு நினைச்சு இதுக்கே பழகின இந்த மனசு உண்மையான அந்த மசூதிய தகர்க்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதான பார்த்தேன், இதுல கை வச்சிருக்கணும், அவ்வளவுதான் அவன் அப்படின்னு வந்து இவங்களே அவங்களுக்கு சமாதானம் பண்ணிக்குவாங்க. அப்ப இந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு நிலைமை. ஆனா இவர்களுடைய டார்கெட் டோம் ஆஃப் த ராக் கிடையாது, இந்த குஃபத்து சக்கரா தான். ஆகையினால உளவியல் ரீதியா முஸ்லிம்களை தற்பொழுது வீழ்த்தி இருக்கிறாங்க. இது போக இப்போ நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை மிக நிச்சயமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னு தான் இப்போதைக்கு வல்லுநர்கள் எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான நேரத்துல அரபு நாடுகள் அங்க உள்ள நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது பாவம், அது ஒரு சின்ன குழந்தைன்னு வைங்களேன், ஒரு தவழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு குழந்தைகள் மாதிரி தான். அது அடுத்தவங்களை நம்பிதான் அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சொந்த பலம் எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா வந்து இப்போ வந்து ஒப்பந்தம் போடுறாங்க, இதுக்கு மேல ஈரான் உங்களை தாக்குச்சு அப்படின்னா நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு. உடனே இவங்களுக்கு வந்து சந்தோஷம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம நாட்டை ஒரு நாடு வந்து தாக்குது அப்படின்னா நாமெல்லாம் அவங்கள முதல்ல தாக்கணும். ஆனா இவங்க அமெரிக்காவை நம்புறாங்க பாருங்க. ஏன்பா எங்களை வந்து அடிக்கிறான், நீ பாத்துக்கிட்டு இருக்கியப்பா அப்படின்னா உண்மையிலேயே இவர்களுக்கு அந்த முதுகெலும்பு கிடையாது, ஊன் போட்டுருச்சு, ஸ்பைனல் கார்டே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த அளவுக்கு இருக்குது இவங்களுடைய நிலைமை எல்லாமே. அப்ப அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேட்டரே கிடையாது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். இவங்களுடைய உண்மையான எதிரி இப்போதைக்கு ஈரான் மட்டும்தான். ஈரானுக்கு அடுத்தபடியா இவங்க குறி வைக்கிறது துருக்கி. ஏன்னா துருக்கி ஈரானை விடவும் ரொம்பவும் பலமான ஒரு நாடு அப்படிங்கிறதுனால ஈரானை முடித்து விட்டு துருக்கியை பிடிக்கிறது தான் இவர்களுடைய நோக்கமா இருக்கு. ஒருவேளை இந்த போருடைய இறுதி துருக்கியுடைய தாக்குதலுடைய ஆரம்பமாகவும் இருக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய யுத்தம் நமக்கு முன்னாடி நின்றுகிட்டே இருக்கு. அது ஒவ்வொரு நாளும் தீவிரமடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்காக சென்றிருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை. ஏன்னா சில பேர் கேட்கறாங்க, மத்திய கிழக்குல இதுக்கு மேல நாங்க வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் நாங்க அங்கதான் இருக்கோம், இது சேஃபா இல்ல திரும்ப வந்துடணுமா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப இது எப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லாருக்கும் எல்லா விதமான செலவுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கு. வணிக ரீதியா மாற்றப்பட்ட ஒரு உலகம். 1ஆம் தேதி அப்படிங்கிறது திரும்பி பார்க்கறதுக்குள்ள வந்துருது. அப்ப வீட்டு வாடகை எடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், பால், மளிகை சாமான், தினசரி செலவு, மருத்துவம், ஸ்கூல் ஃபீஸ், இன்னும் இதர செலவுகள் எல்லாம் சேர்த்து எப்படி இருக்குது அப்படின்னா வரவுக்கு மேலதான் இன்னைக்கு செலவு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுக்காகத்தான் அங்க பல பேர் போயிருக்கிறாங்க.
சில பேர் தனியா போயிருப்பாங்க, சில பேர் குடும்பத்தோட போயிருப்பாங்க. இப்ப இவங்களுக்கான பதில் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க உடனடியா திரும்பினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வந்துட்டு பினான்சியலா பாதிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னா தாராளமா அதுக்கான ஒரு முன்னெடுப்பை நீங்க செஞ்சிடலாம். ஏன் இந்த போர் நின்னுடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த போர் துவங்குறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்தே நம்ம காணொலியில சொல்லிட்டு வர்றோம். இப்படி ஒரு போர் முன்னாடி வந்து நிக்கும், மிகப்பெரிய அளவுல அது ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு 2017 இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில 2022 23 அந்த அக்டோபர் 7 தொடங்கின இந்த யுத்தம் படிப்படியா இப்ப எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க. இப்ப ஈரான்ல இருந்து ஆரம்பிச்சு மத்திய கிழக்கு முழுக்க தாக்குதலுக்குள்ளாகக்கூடிய சூழல், இந்த சூழல் இருக்குதுல்ல இன்னும் தீவிரமாகும். மிகப்பெரிய அளவுல தீவிரப்படும் பொழுது நிலைமை மாறும். ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கட்டடங்களா இருக்கட்டும், நிறுவனங்களா இருக்கட்டும், எந்த அரபு நாட்டுடைய கட்டடங்களாக இருக்கட்டும் அல்லது நிறுவனங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு முதலீடா தான் இருக்கு, அவங்களுடையதா தான் இருக்கு. அதனால நிச்சயம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள அவங்களுடைய முதலீடுகளோ அவங்களுடைய நிறுவனங்களோ இருக்கிறதுக்கு அவங்க யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்காலத்துல மத்திய கிழக்குல மிக நிச்சயமா கேள்விக்குறிதான். காலம் செல்ல செல்ல இன்னும் இது தீவிரமாகும் அப்படிங்கிறதுனால நாம சொல்லக்கூடியது, நீங்க உடனடியா வந்தீங்க அப்படின்னா மிக நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு அந்த பினான்சியலா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா வாங்க. இல்ல நாங்க கொஞ்சம் பொறுத்திருந்து பாக்குறோம், நிலைமை கொஞ்சம் தீவிரமாச்சுன்னா நாங்க உடனடியா வந்துடுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் நீங்க வந்துட்டு தயாரா இருங்க. எப்படி பார்த்தாலும் எதுக்கும் கொஞ்சம் தயாரா இருங்க. அதே சமயம் ஈரான் மேல பழி போடுறதுக்கு Guess which soccer star do these iconic moves belong to? Number 1. Number 2. பல சக்திகள் அங்க பலவிதமான வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. தவிர இந்த போரை தீவிரப்படுத்துறதுக்காக சில குறிப்பிட்ட மர்ம கும்பல்கள் பல விதமான வேலைகளை செய்யும். அந்த வேலைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை அதை வந்து நிகழ்த்தும். அப்ப அந்த அசம்பாவிதங்கள் நிகழ்த்தி அந்த பழியை எதிரிகள் மேல போட்டு அந்த தாக்குதலை தீவிரப்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆகையினால சில விஷயங்களை வெளிப்படையா பேச முடியாது, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஆகையினால நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள்ல தயவு செஞ்சு நீங்க போய் நிக்காதீங்க. அதிகமா மக்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துக்குள்ள நீங்க போக வேண்டாம். ரெண்டாவது, அந்த நாட்டு நீங்க எந்த அரபு நாட்டுல இருக்கீங்களோ அந்த நாட்டுடைய மிக முக்கியமான அடையாளங்கள் எதுவா இருக்குதோ அந்த இடத்துக்கும் நீங்க போக வேண்டாம். உயரமான கட்டடம் இருக்குது பத்தியா, இங்க போய் நான் செல்ஃபி எடுக்க போறேன், போக வேண்டாம். அதே மாதிரி இது வந்து ஒரு 150 வருஷமா இதை பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நீங்க அங்க போவீங்க, போக வேண்டாம். இது 500 வருஷமா இருக்குது அப்படின்னு நீங்க அந்த இடத்த பார்க்க போவீங்க. இப்போதைக்கு இது எல்லாத்தையும் தவிர்த்து கொள்வது நல்லது. அந்த இடங்கள்ல அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இது மாதிரியான இடங்களுக்கு போய் நீங்க நிக்கிறதுக்கோ பாக்குறதுக்கோ தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்துட்டு ஆசைப்படாதீங்க. உங்க குடும்பத்தோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அங்க போக ஆசைப்படாதீங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வர்ற பாருங்க. அப்படி இல்லையா அங்க பாதுகாப்பான இடங்கள்ல இருந்துகிட்டு இருங்க. இந்த போருடைய தீவிரம் இன்னும் எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை போருடைய தீவிரம் குறைந்தது அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்துட்டு அங்க தாராளமா பாதுகாப்பான நிலையில உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்க அங்கேயே கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா எதுக்கும் தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். சரி, கடைசியா இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி முடிச்சிருவோம். என்ன அப்படின்னா, ஈரானுடைய அந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கறது நம்ம வந்து பாக்குறோம். என்னன்னா அவங்களுடைய அந்த ஏவுகணை, நேற்று இரவு விட்ட அந்த ஏவுகணையை நம்ம வந்து பாக்குறோம். ஒரு ஏவுகணை 80 இலக்குகளா மாறி 80 இலக்குகளை தாக்குறத நம்ம வந்து பாக்குறோம். இது ஈரானுடைய சொந்த தொழில்நுட்பம். அதாவது இது வரைக்கும் நடந்த இந்த போர்ல ஈரான் பயன்படுத்தின அத்தனை ஆயுதங்களையும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து சைனா கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் வாங்கி அவங்க ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களும் ஆமா நாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சைனாவும் ரஷ்யாவுமே பகிரங்கமா சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பப்ளிசிட்டியான ஒரு விஷயம். ஈரான் தெளிவா சொல்லுது எங்களுடைய தொழில்நுட்பம் தான் இது, நாங்க ஒரு 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 ஏவுகணையை விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது 80 இலக்கா மாறும்.
நாங்க 100 ஏவுகணை விட்டோம்னா அது 8000 இலக்கா மாறும் அப்படின்னு அவங்க அவ்வளோ தெளிவா சொல்றாங்க. ஆகையினால மிக நிச்சயமாக இது ஈரானுடைய சொந்த தொழில்நுட்பம் தான் தவிர ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த ராணுவ அதிகாரிகளே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அந்த நாடுகள்ல இருந்து வாங்கின ஏவுகணைகளை இன்னும் பயன்படுத்தவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இது மிக நிச்சயமாக ஈரானுடைய சொந்த தொழில்நுட்பம் தான். அதனாலதான் இவங்களால நின்று போராடவும் முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். சரி, பார்ப்போம் தொடர்ந்து இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கோம்.